சரி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், ஒரு வாழ்க, ஒருவே துணை. இறைவர்களும் குருவர்களும் என்று துணை நிற்கும் எல்லாம் வல்ல மாயாண்டி சாமியுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் அவசியம். நம்ம சென்ற வகுப்புல காலப்புருஷ தத்துவம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த நட்சத்திர சூட்சும நாடியில அடிப்படையா ஜாதகத்துக்கு தேவையான விஷயம் காலப்புருஷ தத்துவம். சென்ற வகுப்புல என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி ராசி மண்டலத்தை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். அப்ப காலப்புருஷ தத்துவம்னு என்ன அப்படின்னா, இந்த 12 கட்டம் இருக்கு இல்லையா, இந்த 12 கட்டம் 12 வருஷம். அதாவது ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா 2 வருஷம் தாய் தந்தை சுமப்பான். அந்த விந்து உற்பத்தி ஆகி அதை ஒரு பக்குவம் அடைகிறதுக்கு 2 வருஷம். அதுக்கடுத்து அந்த விந்து ஆணுக்கள் தாய்க்கு போய் அது ஒரு 10 மாசம். மொத்தம் 12 மாசங்கள் சேர்ந்த 1 வருஷம் தான் ஒரு குழந்தையினுடைய அந்த வளர்ச்சி. அந்த 12 ராசி கட்டங்கள் அதான் 1 வருஷம். அதாவது ஒரு குழந்தை எப்படி இந்த ராசி கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, இங்க தலை வச்சு இப்படியே படுத்துருக்கு, இப்படியே படுத்து, இங்க கால் இப்படி. அப்ப இது தலை, இது முகம், இது கழுத்து, இது மார்பு, இது வயிறு, இது அடிவயிறு, இடுப்பு, இது இடுப்புக்கு இந்த கிடுப்போட இருக்கக்கூடிய அடிப்பகுதி, இது மர்மஸ்தானம், மர்ம உறுப்புகள் ஸ்தானம். இது பெட்டக்ஸ், இது தொடை, இது கணுக்காது, இது பாதம். எப்படி பிரிச்சுட்டாங்க பாருங்க. ஒரு குழந்தை முத வரும்போது தலைதான் வெளியே வருது. தலைக்கருத்து அது ஒவ்வொன்றா வெளியே கடைசியில கால் வெளியே வந்துடும். அப்ப இது தலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த அடிப்படையில் தான் ஒரு குழந்தை பிறந்து வருது. சரி, இதுதான் ஒரு குழந்தையினுடைய பிறப்பு. இந்த 12 ராசிக்குள்ள இருக்கு. இந்த 12 ராசி தான் நம்முடைய பூமி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பூமிங்கிறது இந்த 12 ராசி, தாய் 12 ராசிக்குள்ள இருக்கும். அப்ப காலப்புருஷ தத்துவம்ங்கிறது ஜெகத் லக்கணம், ஜெகத் ஜாதகம். மேசம் என்பது 1வது வீடு, அதுதான் ஜெகத் ஜாதகம். அப்ப மேசம் காலப்புருஷ தத்துவம் அப்படின்னா மேசம் தான் 1வது வீடு. மேசத்திலிருந்துதான் அனைத்தையும் உற்பத்தி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடலாம். அப்ப மேசம் அப்படின்னு நமக்கு தலை அப்படின்னு ஞாபகம் வந்துடும். பாதம் அப்படிங்கிறது மீனம் அப்படின்னு வந்துடும். இப்ப 12 ராசி கட்டங்களை குறிச்சிருக்காங்க. இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இதுக்குள்ள கொண்டு அடைக்கிட்டாங்க. அப்ப இந்த 12 ராசி கட்டத்தை ராசிக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த ராசியில முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள்ல ஆகாய தத்துவம் என்பது மேல இருக்கு. இந்த ஆகாய தத்துவம்ங்கிறது மேல இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம்ங்கிறது இறை தத்துவம். அந்த இறை தத்துவம் ஆகாய தத்துவம். அந்த இறை தத்துவத்திலிருந்துதான் எல்லாமே நமக்கு வந்துட்டு இருக்கு. அந்த 4 பஞ்சபூதங்கள், அதாவது ஆகாயத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய 4 பஞ்சபூதங்கள்ல முதல் பஞ்சபூதம் மேசராசியில் இருக்கு, நெருப்பு. அடுத்து நிலம், அடுத்து காற்று, அடுத்து நீர். அப்ப ஆகாயங்கிறது வெளி தத்துவம். அப்ப இங்க பாருங்க, நெருப்பு முத பிரபஞ்சத்திலிருந்து ஒரு நெருப்பு புலம்பு அப்படியே விழுது. அப்படியே விழுந்தோன்னா அது என்ன செய்யுது? நெருப்பு அப்படியே சுத்திட்டே வந்தோடனே ஒரு திடப்பொருளாக மாறுது. அந்த திடப்பொருளா மாறணும்னா அது என்ன ஆயிரும்? அப்படியே காற்று வர ஆரம்பிச்சிடும். காற்று வந்தோடனே என்ன ஆயிரும்? ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டுரும். குளிர்ந்த உடனே நீர் உருவாயிடும்.
அப்ப பஞ்சபூதம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரிதான் உண்டாயிருக்கு. அப்ப இங்க பாருங்க, இது 1, இது 2, இது 3, இது 4. இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் இதுல என்ன சொல்றோம், அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு பேசுறோம். அப்ப இந்த நெருப்பு தத்துவம் அடுத்து பாருங்க, அடுத்து மீண்டும் அதே 4 தத்துவம் வரும். நெருப்பு, அதுக்கடுத்து நிலம், காற்று, அடுத்து நீர், அடுத்து நெருப்பு, நிலம், காற்று, நீர். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 1வது தத்துவமும் 5வது தத்துவமும் 9வது தத்துவமும் ஒன்றா இருக்கு. அப்ப 1வது தத்துவமும் 5வது தத்துவமும் 9வது தத்துவமும் ஒன்னா இருக்கு. அடுத்து 2வது இதுவும் 6, 10, 1, 3, 7, 11, 4, 8, 12. இப்ப இதன் அடிப்படையில் தான் அறம் பொருள் இன்பம் வீடு. அப்ப ஒரு மனிதன் வந்து அறவழியில் பிறந்து பொருளை அறவழியில் சம்பாதித்து அந்த சம்பாதித்ததை இன்பமா அனுபவிச்சு கடைசியில் வீடு பேர் அடைகிறது தான் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம். சரியா? இப்ப இந்த அடிப்படையில் புரிஞ்சிருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த நெருப்பு தத்துவத்துக்கு நேர 7வது வீடு என்ன இருக்கு, காற்று இருக்கு. அப்ப இந்த நெருப்பு நல்லா எரியணும்னா 7வது வீடுங்கிறது காற்று. அதனாலதான் இந்த 7வது வீடுங்கிறது நம்ம கலத்திரஸ்தானம்ன்றோம். அப்ப 1வது இருந்து 7வது எந்த வீடு எடுத்துக்கிட்டாலும் அதற்கு சாதகமான வீடு தான் இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, நிலத்துக்கு நேர பாருங்க நீரு, காற்றுக்கு நேர நெருப்பு, நீருக்கு நேர நிலம் நெருப்பு. இப்படித்தான் தத்துவங்கள் உள்ளது. அப்ப இதுதான் பஞ்சபூத பூத தத்துவங்கள். இப்ப நீர் நெருப்புன்னா என்ன அர்த்தம் எழுதிக்கங்க. நெருப்பு தத்துவம்ங்கிறது என்னங்கிறத எழுதிக்கணும். நெருப்புங்கிறது வந்து துடிப்பானவர்கள். நெருப்பு தத்துவங்கிறது துடிப்பு. கோபக்காரங்க, அவசரப்படுறவங்க, நிலத்தத்துவம். நிலம்ங்கிறது வந்து பொறுமையானவங்க, பொறுமையானவர்கள், உழைக்கக்கூடியவங்க. அப்ப நிலம் வந்து பொறுமையா இருக்கான். பூகம்பம் ஏதாவது வந்துச்சா எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், அப்படியே சாப்பிட்டுரும். பொறுமை இருக்கிறவங்க பொறுமை இருக்கும், இல்லைன்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், தப்புன்னு போட்டு அமைக்கிறோம், அனைத்தையும் சாப்பிட்றோம். அப்ப பூமி என்பது, நிலத்தத்துவம் என்பது பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இருக்கும். அப்ப நிலத்தத்துவம் தான் உடம்பு. அப்ப நெருப்பு தத்துவம் உயிர். அடுத்து காற்று. காற்று என்பது அறிவு. அறிவு. காற்று வந்து அறிவு தத்துவம். தானுங்கிற பிடிவாக இருக்கும். காற்றுக்கு தானுங்கிற பிடிவாக இருக்கும். அடுத்து நீர் தத்துவம். நீர் தத்துவங்கிறது என்ன, உணர்ச்சி வசப்படுறது,
அன்பு, பாசம், பரிவு. இது பஞ்சபூதத்தினுடைய அமைப்பு. அடுத்து இந்த பஞ்சபூதத்துல ஒருத்தர், நான் கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் மைக் அவுட் பண்ணுங்க. 12வது வீடு ஒரு தத்துவத்துக்கு 12வது வீடு என்னவா வருது? 12வது வீடு 8வது வீடும் தத்துவம். அப்ப அந்த 1வது நெருப்புக்கு அது என்னவா வரும்? பகையாயிரம். அப்ப 12வது வீடு ஏன் பகை வீடுன்னு சொல்றோம்? நெருப்பு, நீர், நெருப்பு. இது இதுக்கு ஆகாது, இது இதுக்கும் ஆகாது. அப்ப 8வது வீடுங்கிறது என்ன செய்யும்? ஒரு வீட்டை என்ன செய்யும்? எடுக்கும், தடுக்கும். 12வது வீடு என்ன செய்யும்? இல்லாமலே ஆக்கிறோம். இப்ப எப்படி பிடிச்சிட்டான்னு பாப்போமா? இப்ப 3வது வீட்டுக்கு வாங்க. 3வது வீட்டுக்கு 3வது வீடு என்ன வீடா இருக்கு? காலபுருஷனுக்கு 3வது வீடு காற்று. காற்று. இந்த 3வது வீட்டுக்கு 11வது வீடு என்னவா இருக்கு? நெருப்பு. அப்ப ஒரு வீட்டுக்கு 3வது வீடு 11வது வீடு எல்லாம் இருக்கு. என்னவா இருக்கு? சப்போர்ட்டவா இருக்கா இல்லையா? நட்பு சாதகமா இருக்கு. அப்ப 1, 5, 9 என்பது இயற்கையாவே ஒன்னா இருக்கு. அதுக்கு 3வது வீடு 11வது வீடு 7வது வீடு எப்படி இருக்கு? சப்போர்ட்டிங். இப்ப புரியுதா இப்படி இயற்கை நம்ம ராசி கட்டத்தை பிடிச்சிருக்கானுமே? அப்ப ஏன் மறைவுஸ்தானம் அப்படின்னு பிடிச்சிருக்காங்கன்னா அதுதான் காரணம். சரி, இப்ப இந்த 12 ராசிகளில் 12 ராசிகளை இப்ப சரம் ஸ்திரம் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. யாராவது சொல்ல முடியுமா? முதல் ராசி என்ன ராசி? மேஷ் என்ன? என்ன சரம்னா என்ன? இயக்கம்னு அர்த்தம். சரம்னா இயக்கம். இயக்க தத்துவத்துக்கு பேரு சரம், ஸ்திரம், உபயம். அப்ப இது சரம்னா இது ஸ்திரம், இது உபயம். அப்ப இது சரம்னா இது ஸ்திரம், இது உபயம். இது சரம்னா இது ஸ்திரம், இது உபயம். இது சரம்னா இது ஸ்திரம், இது உபயம். உபயம் எல்லாம் எந்த இதுல வருதுன்னு பாருங்க. காற்று ராசி. காற்று ராசி 4 கார்னர்ல வருதுங்க ஐயா. 4 கார்னர்ல வருவதெல்லாம் என்ன ராசியா இருக்கு? உபய தத்துவம். அப்ப சரம்னா என்னன்னு தெரியுங்களா நமக்கு? ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க. 3வது வீடு சப்போர்ட்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. அந்த 1வது வீட்டுக்கு 3வது சப்போர்ட். அத கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. இப்ப எப்படின்னா, இது நெருப்பு தத்துவமா 1வது வீடு, இருந்து 3வது வீடு என்ன தத்துவம்? காற்று தத்துவமா? காற்று. அப்ப இந்த நெருப்பு காற்று சேர்ந்தா என்ன ஆகும்? நல்லா எரியும். அப்ப 2 பேரும் ஃப்ரெண்டு தானே. அப்ப இது சேரும் போதும். அதே மாதிரி 11வது வந்தா இப்ப இதுல இருந்து இப்ப 11 காற்று தானே, 7 காற்று தானே. அப்ப இந்த அந்த 3, 7, 11 என்பது ஒரு ராசி என்ன செய்யுது? 7 மட்டும் சமசப்தமா நின்னுக்கிறது, ஈக்குவலா நின்னுக்கிறது. 1வது வீடு 7வது வீடுங்கிறது ஈக்குவல் ஹவுஸ் பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன தத்துவம், இது என்ன தத்துவம்? ஏன் 2 இணைக்கிறாங்கன்னா இது 2 ஒரே சப்போர்ட்டிங் பஞ்சபுரமா இருக்கா? அதனால இது 2 சேரும் போது
நல்லா எரியும். இது புரிஞ்சா? காற்று ராசிங்கிறது போது 1-7க்கு சாதகம். அப்போ 1-3க்கு 1-3 சாதகம் தானே. 3ஆம் பாவமா என்னது? காற்று தானே. இல்ல, ஓகே. இப்போ 1க்கு 3, 7, 11 சப்போர்ட்டு. அதே சப்போர்ட் வந்து இப்போ 1-7 கொடுக்குற மாதிரி 3-11க்கு இருக்குமா, இருக்காதுங்களா? இதுதான் இதுல எது நல்லா சப்போர்ட்னா 11 தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இது 11வது வீடுங்கிறது வந்து இதுக்கு முன் வீழ்ச்சி ஆயிருந்தா இது வந்து பின்வீழ்ச்சி ஏற்படுது. இது வந்து பரிணாமம்னு அர்த்தம். 1வது வீடு 3ஆம் வீடுங்கிறது பரிணாமம். அதாவது நம்ம பிறந்த பிறகு பிறக்கிறது வந்து 3ஆம் பாவம். நமக்கு முன்னாடி பிறக்கல மூதாதையர் இல்ல அண்ணன். அப்படி சொல்றீங்களா? சரி. இது வந்து நமக்கு அடுத்த பரிணாமம். அதுக்கு இதுக்கு அடுத்த பரிணாமம் வந்து இதுக்கு நமக்கு முன்னாடி இருக்கிறது யார்? 11 தானே. அண்ணன் தம்பி இருக்கிறது, அண்ணன் அது தம்பி நம்ம. இப்ப 3ஆம் பாவத்துல சக உயிரம் தானே. அது சக உயிரம்ங்கிறதுனால 3ஆம் பாவத்தை வச்சிருக்காரு. இப்ப புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்லையா? சரி, இப்ப பாருங்க. ஸ்தரம் ஸ்திரம் உபயம். இப்போ எனக்கு அந்த 3க்கு சொல்லிட்டீங்க, 11க்கு சொல்லிட்டீங்க. பிந்தையதுன்னு கணக்காயிருச்சு. அப்ப 7 வந்து நமக்கு நம்ம தாய் இல்லையே. நம்ம அந்த தாரம் நமக்கு வந்து தாரம், அது நம்ம எதிராளி. இப்போ சொல்றது நல்லா பாருங்க. இந்த இதுக்கு எதிர்பாவம், ஆப்போசிட் ஹவுஸ். இந்த தத்துவம் நேரையா தாக்குமா இல்லையா? அதனாலதான் இந்த 7ஆம் பாவத்தை நம்ம சலத்திரஸ்தானம் அல்லது நண்பர்கள் சொல்றோம். சரி, இப்ப என்ன பார்த்துட்டோம்? நெருப்பு பார்த்துட்டோம், நீர் பார்த்துட்டோம், இந்த தத்துவம் பார்த்துட்டோம். அப்ப நெருப்புனா துடிப்பானது, பொறுமையானது, அறிவாளி, பாசமானது. சரியா? இப்ப பாருங்க, அடுத்து வந்து சராஸ்திர உபயம். சரம்னா வாழ்ந்துகிட்டே இருக்கிறது, இயங்கிக்கிட்டே இருக்கிறது. ஸ்திரம்னா நிலையானது, உறுதியானது. இது 2 லட்சம். நிலையற்றது, நிலையாக இருக்கும், 2 லட்சம். அப்ப இது வளரும், இது வளராது, இது வளரவும் செய்யும், வளராமலே இருக்கும். இப்ப புரியுதாயா? சரி, இப்ப சராஸ்திரம் உபயம்ங்கிறது வந்து பார்த்துட்டோம். இன்னும் சரஸ்திர உபயம்னா என்ன அர்த்தம்னா, சரம்னா இயங்கிட்டே இருக்கு, ஸ்திரம்னா அப்படியே நிக்குது. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு அர்த்தம். நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப ஒருத்தருக்கு ஒரு லட்சணம் இருக்குது அப்படின்னா அது நெருப்பு ராசிகள் விழுந்திருக்கா, காற்று ராசிகள் விழுந்திருக்கா, அல்லது நீர் ராசிகள் விழுந்திருக்கா, ஸ்தர ராசிகள் விழுந்திருக்கான்னு சொல்லணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லணும். இது வந்து என்ன தத்துவம்? மேஷம் என்ன தத்துவம்? நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவம். ஆனா இது என்ன இயக்கம்? சர இயக்கம். சர இயக்கம். அப்ப இது சர நெருப்புன்னு சொல்லலாமா? சர நெருப்புன்னு என்ன அர்த்தம்னா காற்று தீ. இப்ப காற்றுல வந்து தீ வச்சா என்ன செய்யும்? காற்றுல தீ வச்சா என்ன செய்யும்? கண்ட்ரோல் இருக்காதா? சரி, இது என்னது? ஸ்திர நெருப்பா? ஸ்திர நெருப்பு. அப்ப இது என்னது? ஒரு அடுப்புல இருக்கிற தீ. இத தொடர்ந்து யாரு?
ஆனா இது என்ன செய்யலாம், தள்ளி விடலாம். இது ஒரு ஜோதிக்கு நெருப்பு உபயம். 3 நெருப்புக்கு வித்தியாசம் இருக்கான்னு பாருங்க. நேசத்துக்காரர்களுக்கு என்ன தீ? அவங்க காட்டுத்தீ. காட்டுத்தீ. காட்டுத்தீ என்ன செய்யாது? ஏன் காட்டுத்தீன்னு சொல்றோம்னா, இதனுடைய அதிபதி யாரு? செவ்வாயா? ஐயா, ஆமா சார். அப்ப செவ்வாய் வந்து நெருப்பு, பயங்கரமான நெருப்பா, தொட முடியுமா? செய்ய முடியாது. அப்ப இந்த தீயை நமக்கு என்ன செய்யலாம்? அப்படியே தள்ளி விடலாம் இந்த தீயை. சரி, இது என்ன அணிவம்? திறநிலம். இது என்ன அணிவம்? உபய நிலம். இது என்ன நிலம்? இது என்ன நிலம்? தரம். இப்ப இங்க பாருங்க, இந்த நிலம் என்னன்னா ஸ்திரமா இருக்கக்கூடிய வயல்வெளிகள், பக்கப்பட்ட நிலம். இது வந்து என்னது? இது வந்து பயன்படுத்தாத நிலம். இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இது வந்து சேரும் ஜெகதியா இருக்கிற நிலம். அதனாலதான் இதுக்கு முதலை இங்க கொண்டு வைக்கிறாங்க. இது நிலங்க, இது நிலங்க, இது நிலங்க. இந்த நிலம் நல்ல நிலம், விவசாய நிலம். இது வந்து விவசாயம் பண்ணுவாங்க, சும்மாவும் கிடைக்கும். இந்த நிலம் விவசாயம் பண்ண முடியாது. அதனால இது சேரும் ஜெகதியுமா இருக்கிற நிலம். இப்ப புரிஞ்சா? சரி, இந்த காற்று என்ன காற்று? இது மூச்சு காற்று. இந்த காற்று என்ன காற்று? சூறாவளி காற்று. ஏன்னா இது சரமா, இது உபயமா? இந்த காற்று என்ன காற்று? ஒரு குளத்துக்குள்ள இருக்கிற காற்று, ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்கிற காற்று. அப்ப இது எந்த காற்று? நல்ல காற்று, மூச்சு காற்று. அதனாலதான் சுவாசம் 3ஆம் இடம். சரி, இங்க வாங்க. இது நீரு. இது என்ன நீரு? சரநீர். சரம் என்னது? ஆறு, ஓடை. சரி, இது என்ன நீரு? தேங்கியிருக்கிற நீர், திறநீர். இது குட்டை. இது உபய நீர். இது கடல். போய் வருமா? போகும், வரும். ஐயா, எப்படி பிரிச்சுட்டாரு பாருங்க முன்னோர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த காற்று சொன்னீங்க இல்லைங்களா, மிதுனம் மூச்சு காற்று, புயல் காற்று இல்லைங்களா? சூறாவளி. நம்ம அடுத்து கற்று தொட முடியாது. அடுத்தது என்ன சொன்னீங்க? ஒரு கும்பத்துக்குள்ள இருக்கிற காற்று, ஒரு பானைக்குள்ள இருக்கிற காற்று, ஒரு ஃபேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே. ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற காற்று. அடிச்சிடலாமா? பஞ்சபூத தத்துவம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்களா? இப்போ ஒருத்தருக்கு ஒரு வீடு வாங்கணும்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 4வது வீடு. உதாரணமாக சிம்மலக்கணத்துக்கு 1, 2, 3, 4வது. இது என்ன தத்துவம்? நீர் தத்துவம். என்ன நீர்? ஸ்திர நீர். அப்ப வீட்டு பக்கத்துல என்ன இருக்கும்? குளம், சாக்கடை, செடி, இதெல்லாம் தேங்கி நிக்கிற ஒரு இடம் இருக்குமா? அப்போ ஒரு லேண்ட் மார்க் சொல்றதுக்கு இந்த தத்துவம் நமக்கு தேவைப்படுது. இதுவரைக்கும் புரிஞ்சாயா? அப்ப பஞ்சபூர் ஒரு காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில எப்படி இயக்கத்தை எப்படி கொண்டு வச்சிருக்கான்னு பாருங்க. சரி, இப்ப இந்த 12 வீடுகளை
இப்ப 12 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ராசி சொல்லுங்க. ரிஷபராசி. சரி, இந்த ரிஷப ராசிக்கு என்ன அடையாளம் கொடுத்துட்டாங்க? காலமாடா? ஆமா சார், ஆமா சார். ஏன் காலமாட கொடுத்திருக்காங்க? இது என்ன நிலம்? வயல்வெளியா? வயல் நிலம். வயல்வெளி. அப்ப அந்த நிலம் வெளியில் இருந்தால் தேவைதானே. மாடு நம்ம சொன்ன வார்த்தை கேட்குமா? அப்ப ரிஷபராசிக்கார ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா சொன்ன வார்த்தை கேட்கறது தானே ரிஷபமா, பொறுமையான ஆளு, நிலத்தத்துவம், அறம், நிலம், ராசி காரத்துவத்துல அது ரிஷபம், காலமாடு. எப்படி இருந்தாலும் அந்த அந்த காலமாட்டை படைச்சிருவானா இல்லையா? புரியுதா? ஆடு நேசம்னா ஆடு சொன்னத்தை கேட்குமா? கேட்காது சார். எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா ஆடு கூட என்ன செய்யும்? எதுல வேணாலும் ஏறும், தவ்வும். நாங்க மலையில போய் விட்டோம்னா ஒரு மரத்திலேயே தவிட்டு இருக்கோம். 7 மலை தாண்டி வரும் சார். தாண்டி வரும். ஆனா மாடு அப்படி இருக்காது, நம்மளை விட்டு போகாது. பஞ்சதானி மலையை விட்டு போகாது. சரி, இப்ப ஒவ்வொரு ராசிக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்காங்கல்ல, அதெல்லாம் குணங்கள். ஒவ்வொரு ராசி கொடுத்திருக்கிறது குணங்கள். இப்ப மேச ராசிக்கு என்ன குணம் கொடுத்திருக்காங்க, என்ன உருவம் கொடுத்திருக்காங்க? ஆடு. ஆடு என்ன செய்யும்? எல்லாரும் கூட சண்டை போடுமா? எதை கண்டாலும் என்ன செய்யும்? முறைக்கும், முட்டை வரும். மாடு என்ன செய்யும்? பேசாம படுத்திருக்கோம், நம்ம ஒரு நோண்டக்கூடாது, சொன்ன வார்த்தை கேட்கும். ஆனா இந்த 2 பேரும் கொடுத்திருக்காங்க, ஆணும் பெண்ணும். அப்ப ஒரு இயக்கம் ஏற்படணும்னா ஆணும் பெண்ணு சேர்ந்தாத்தே என்ன செய்ய முடியும்? உற்பத்தி செய்ய முடியும். அப்ப அதனாலதான் 3வது ராசி சிற்றின்பம். 4வது ராசி என்ன கொடுத்திருக்காங்க? நண்டு. நண்டு என்ன செய்யும்? குழந்தை குஞ்சு எல்லாத்தையும் என்ன செய்யும்? அதாவது உள்ளவே இருக்கும், நல்ல சாப்பிட்டோன்னு வெளியே ஓடி வந்துடும். அப்ப இனப்பெருக்கத்தை செய்யும். அப்ப உற்பத்தி ராசி. புரியுதா ஐயா? சிம்மம் என்ன செய்யும்? பதவிக்காக, அதிகாரத்துக்காக இருக்கும். சிம்மம் என்ன செய்யும்? வேட்டையாடும், ராஜாவா இருக்கும். ஆண் சிங்கம் பெண் சிங்கம் வேட்டையாடி ஆண் சிங்கம் சாப்பிடும். கன்னி என்ன செய்யும்? பெண்ணு பேசாம இருக்கும், வெளியே போகாது, எங்கேயும் போகாது. அதனாலதான் கன்னி. தெராசு என்ன செய்யும்? எது கொடுக்கிறோமோ பாதி கல்லு, எதை நம்ம கொடுக்கிறோமோ அதை திருப்பி கொடுக்கும். தெராசுங்கிறது இருக்கும். ஒன்று கொடுத்து ஒன்றை பெறுவது 7ஆம் பாவம். 8ஆம் பாவம் தேளு, கொத்திக்கிட்டே இருக்கும். சாக்கடை, சேரு, அந்த இடத்த கூட குப்பை மேடு, அந்த கூட பூச்சி ஜந்துக்கள்லாம் இருக்குமா இல்லையா? இருக்கும். தனுசு வில்லு அம்பு, ஒரு குறிக்கோளோட இருக்கிறவங்க. மகரம் தண்ணியில இருக்கும், நிலத்திலும் இருக்கும், 2லயும் வாழக்கூடியது. கும்பம், கும்பம்ங்கிறது என்னது? ஒரு பானை, குடம். அதனாலதான் கலசம். கோயிலுக்கு கூட நம்ம கலசத்தை வைக்கிறோம். அடுத்து மீனம், 2 மீன், இரட்டை மீன். மீன் என்ன செய்யும்? அதுதான் போய்கிட்டே இருக்கும். மீன் தூங்காது, கண்ணு எப்பவுமே விழிச்சிருக்கும். அதனாலதான் இரவு பகலும் அது விஷயம் ஈங்கிட்டே இருக்கும். அதனாலதான் மதுரை மீனாட்சி. மீனாட்சி
தூங்கா நகரம், கோயில் நகரம் அப்படின்னு சொல்றோம். ஐயா புரிஞ்சுச்சா? ஐயா புரிஞ்சுதா புரியுதா? ஐயா ஒரு சந்தேகங்க ஐயா. சரி. மீன ராசியில பிறந்தவங்க சரியா தூங்க மாட்டாங்களாங்க ஐயா? தூங்க மாட்டாங்க இல்ல, இனி போல இருப்பாங்க. எப்பயும் என்ன செய்யாத, கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. கண்ணும் கருத்துமா எந்த விஷயத்தையும் இருப்பாங்க. சரி, மீன ராசிக்காரர்கள் ஏன் கடைசியில போய் மோட்சம் கொடுக்கிறோம்? ஒரு ஆத்மா அஸ்தி போய் கடல்ல தானே கலக்குறோம். கடல் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப வேற புரிஞ்சாயா? அப்ப எந்த ராசியில் லக்னம் வருகிறதோ அந்த காரகத்துவத்தை வைத்து நாம் பலன் சொல்லணும். ரைட், இப்ப வந்துருவோம். இப்ப ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, லக்னம் இங்க இருக்கு அப்படின்னா, இந்த லக்னம் என்ன செய்ய போகுதுன்னா 12 பாவத்தின் காரகத்துவத்தை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 1ஆம் பாவம்னா என்ன காரகத்துவம்? இயற்கை, குணம், நினைத்தல், பிரித்தல். முதல் சொல்லுங்க. 1ஆம் பாவம் என்னது? குணம். குணம் சொல்லலாங்க ஐயா. குணம் சொல்லலாம், பிரிக்கிறது, சிந்திக்கிறது. சிந்திக்கிறது. அவருடைய செயல்பாடு. இயற்கை, இயற்கை சொல்லலாம். நான் எப்படி வச்சுக்கலாமா? 1ஆம் பாவம்ங்கிறது அவனுடைய மூளை. மூளையா? மூளை என்ன செய்யும்? சிந்திக்கும். இந்த மூளையை வச்சுத்தானே அவனுக்கு குணம்னு சொல்றான். ஐயா ஆமாங்க ஐயா. மூளையை வச்சுதான் அவங்க எப்படி குணம் உள்ளவன். அப்ப அவனுடைய கேரக்டர் எங்க இருக்கு? லக்னத்துல இருக்கு. லக்னம் இருக்கிறது. அவனுடைய ஆரோக்கியமும் எதுக்குள்ள இருக்கு? ஆயுள், ஆரோக்கியம், குணம், உருவ அமைப்பு எங்க இருக்கு? லக்னத்திலே இருக்கு. மூளை சொல்றேன். இந்த உருவத்தை எப்படி உருவாக்குறது? இந்த மூளை தானே என்ன செய்யுது? அப்ப அனைத்தையும் அனுபவிக்கக்கூடியது எது? மூளை. அப்ப 1ஆம் பாவம் சுய சிந்தனைன்னு வச்சுக்கலாமா ஐயா? 1ஆம் பாவம்ங்கிறது சுய சிந்தனையா? இப்ப 1ஆம் பாவத்தின் அதிபதி இந்த 12 ராசியில் எங்க வேணாலும் உட்காரலாம் இல்லையா? உட்காரலாங்க ஐயா. இப்ப மேக ராசியின் அதிபதி செவ்வாய் கடக ராசியில போய் உட்கார்ந்துட்டாரு. இப்ப அவருடைய மூளை எப்படி வேலை செய்யும்? நண்டு போல எனக்கு நண்டு மாதிரி செய்வதா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்னா, இது என்ன தத்துவம்? நீர் தத்துவம். என்ன இயக்கம்? சரம்னா என்ன சொல்லியிருக்கோம்? வேகமாக. சரம்னா இயங்கிட்டே இருக்கிறது இல்லையா? வளர்ந்துகிட்டே இருக்கிறது. அவனுடைய அறிவு என்ன செய்ய? இயங்கிட்டே இருக்கு. ஆனா என்ன தத்துவத்துல போய் இருந்தது? நீர் தத்துவம். நீருக்கு என்ன சொன்னேன் சொல்லுங்க அப்போ? பரிவு பாசத்துல தான் இருக்கா? அன்பு பாசம். அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவனா இருப்பான். புரியுதா? சரி, இந்த 1ஆம் வீட்டின் அதிபதி இங்க போனோன்னு இது நீசமாயிருக்கானா? அப்ப நீசம்னா தகுதி குறைவு. உன்னுடைய உடம்பு என்ன ஆயிரும்? சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் தகுதி குறைவாக சிந்திப்பான். அதைத்தான் என்ன ஆயிடுச்சு? பவர் குறைஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஐயா புரியுதா?
புரியுதுங்க ஐயா. அப்ப நமக்கு எதை எப்படி எடுத்து சொல்லணும்னா, இப்ப சரி உதாரணம் இங்க வச்சுக்கலாம். இந்த இது வந்து இந்த இடத்துல இருக்கு செவ்வாய். இப்ப சொல்லுங்க. எங்க ஐயா? ஆ? எந்த இடத்துல ஐயா இருக்கு? விருச்சகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு எடுத்துக்கலாங்களா ஐயா? இல்ல நான் சொன்ன அந்த எழுதுன வாசகத்தை பாருங்க. செவ்வாய் என்ன தத்துவம்? நீர் தத்துவம். நீர் தத்துவம் எப்படியா உணர்ச்சி வசப்படுவானா? ஆமாங்க. ஆனா அது அது என்ன என்ன பஞ்சபூதத்துல இருக்குன்னு பாருங்க. நீர் தத்துவம் அது என்ன இயக்கமா இருக்கு? சிறுநீர். அது தேவா. சரம். அப்ப எப்படி இருக்கா? ஒரே உன்னுடைய குணம் எப்படி இருக்கா? அடுத்தவரை கொட்டிக்கிட்டே இருப்பானா இல்லையா? ஆமாங்க. அப்படின்னு ஓகே. புரிஞ்சதா? சரி. இப்ப இப்ப இந்த இந்த விஷயங்களை நாம் மனசுல வச்சு தரணும். தைரியமா புரிஞ்சதா? புரிஞ்சது குருஜி. அப்ப ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்தோம்னா இப்ப 2ஆம் வீடுன்னா பேச்சா? ஆமாங்க. இந்த 2ஆம் வீட்டினர் வீடு எந்த ஊரை போய் விட்டு விழுவுன்னு பார்க்கணும். இந்த 2ஆம் வீட்டினர் வீடு 5ஆவது வீட்டுல போய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கலாம். பேச்சு எப்படி இருக்கா? அறிவுபூர்வமா இருக்குங்க. சிம்ம ராசியில போய் இவங்களுக்கு சுக்கிரன் எப்படி இருப்பாரு? அதிகார தோரணையில பேசு. இல்ல முதல் அந்த அந்த இந்த நெருப்பு தத்துவத்துக்கு என்ன சொல்லணும்? துடிப்பானத திறநெருப்பு. நிதானமா பொறுமையா சிந்திக்கக்கூடிய ஒரு துடிப்பான வேகம் இல்லாம சிந்திப்பாரா இல்லையா? அவசரப்பட மாட்டார்ல? ஆமாங்க. அப்படின்னு நினைக்கணும். ஈஸியா இருக்கா இல்லையா? சரி, அடுத்ததுக்கு வருவோம். இப்ப ஜோஷி எப்படி பிடிச்சிட்டாங்கன்னா, ஒரு கிரகம் எங்க போய் உட்காருதோ அந்த இடத்துக்கு அது வேலை செய்யுது. ஒரு கிரகம் எந்த இடத்துல போய் உட்காருதோ அந்த இடத்துக்கு வேலை செய்யுது. இப்ப உதாரணமா மேச லக்கணம்னு வச்சுக்கிறோம். மேச லக்கணம்னு வச்சுக்கிறோம். மேச லக்கணம் இப்ப லக்கணம் மேச லக்கணம். இப்ப சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. உச்சமா இருக்கா? ஆமாங்க. அப்ப எப்படி இருப்பாரு அவரு? எதையும் முதன்மையா சிந்திப்பாரா? சுயமா சிந்திக்கக்கூடிய ஆளா இருப்பாரா? அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல சூரியன் போட்டுட்டு இந்த சூரியன் இது எங்கெங்க இருக்கக்கூடாதுன்னா, எந்த லக்னமா இருந்தாலும் எங்கெங்க இருக்கக்கூடாதுன்னா 2ல இருக்கக்கூடாது. 2ல இருக்கக்கூடாது. அப்புறம் எங்க இருக்கக்கூடாதுன்னா 7ல இருக்கக்கூடாது, 10ல இருக்கக்கூடாது, 11ல இருக்கக்கூடாது. 2, 7, 10, 11. இது புரியுதா? என்ன காரணம் ஐயா? இப்ப இந்த 7ஆம் வீட்டுல உட்கார்ந்து அந்த சூரியன் வந்து நீசமாயிருதா? ஆமாங்க. அப்ப 7ஆம் வீட்டில் சூரியன் எந்த லட்சணமா இருந்தாலும் அவருக்கு கலத்திர தோஷம் ஏற்படும். எழுதிட்டாங்க. 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் கலத்திர தோஷம். அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படுவேன், அடுத்தவன் கணவன் மேல ஆசைப்படுவார்கள். இது ரெண்டும் பழைய வீடா ஐயா? அப்புறம் சுக்கிரனும் சனியும் பகையா சூரியனுக்கு?
அப்ப அந்த வீட்டில் இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்துல பிரச்சனை வருமா, கண்ணுல பிரச்சனை வருமா? 2ஆம் இடத்துல சூரியன் இருப்பவர்களாம் கண்ணாடி போட்டிருப்பார்கள். இதெல்லாம் சொல்லி தர்றதுல உங்களுக்கு நான் இதை அடிப்படையா சொல்லி கொடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். தேவையா இல்லையா? சந்தோஷங்க. கடகத்துக்கு 2ஆம் இடத்துல சூரிய ஆட்சியா இருந்தா சார் எப்படி வேணா இருந்து போறாரு. இந்த லக்னத்துக்கு எங்க இருந்தாலே கண்ணுல பிரச்சனை வரும். ஆனா ஐயா அது ஒரு 2 சொல்லிட்டீங்க, 7 சொன்னீங்க. 10, 11 அந்த சனியினுடைய வீடுங்கிறதுனால பகை வீடு ஆயிடுச்சு. இப்போ சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகிறாரு. வருவாரு கேட்கறியா? திக்பலம் வருவாரு. 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் திக்பலம். அப்புறம் ஏன் 10ஆம் இடத்துக்கு எடுத்தாங்கன்னு கேட்கறியா? அப்படித்தானே? இது அடிப்படையான விஷயங்கள். இது திக்பலம்ங்கிறது என்னன்னா, இதுல எல்லாத்தையும் விட ஒரு உயர்வான நிலைக்கு போகும்போது திக்பலம் போய் சொல்றோம். ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால், ஒரு கிரகம் 6, 8, 12 இருந்தாலும் திக்பலம் வரும்போது ஆட்சி பெற்ற பலத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி புரியுதையா? 10ல சூரியன் இருந்தா வேலை கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். ஆனா அதுல பிரச்சனை என்ன இருக்கு? ஐயா இங்க சந்தேகம். இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10, 11 பகை வீடா வருது. எந்த லக்னமா இருந்தாலும் கால புத்தகம் வச்சுட்டே இருக்கிறார். எந்த லக்னமாக இருந்தாலும் எப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. புரியுதா? எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துக்கு 2வது வீட்டுல சூரியன் இருந்தா கண்ணாடி நல்லதில்ல, நல்லதில்ல, நல்லதில்ல. கண் பார்வை பாதிக்கப்படும். அது அந்த சூரிய தசையில வருங்களா? அது எப்ப வேணாலும் கொடுக்கலாம். நீங்க நல்ல இடத்துல 2ஆம் இடத்துல வரும்போது அது நீசமாக இருந்தாலும் சரி, அது உச்சமாக இருந்தாலும் சரி, அது பாதிப்பை தரும். ஓகேங்க. சரி, இதே மாதிரி 9 கிரகத்துக்கு எப்படி இருந்தா போதும் தெரிஞ்சா போதும். இந்த சூரியன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்துல வந்தா தைரிய வீரியத்தை கூட்டு தருவாரா? பின் சகோதரத்தை கொடுப்பாரா? இப்ப 2ஆம் இடத்தில் இருந்தா தந்தையின் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஐயா 11க்கு சொல்லவே இல்லைங்க. 11ல இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல இருந்தாலும் லாபம் இருக்கா? லாபஸ்தானம் தானே, அன்னைக்கு பாதிப்பு தருது. உயிர்காரத்துவத்தை கண்டிப்பா பாதிக்கத்தான் செய்யும். மூத்த சகோதரத்தை கூட இங்க இருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஆனா இங்க இருந்தா நல்லது இல்ல. இப்ப மூத்தவருக்கு பாதிப்பு உண்டுன்னு சொல்லுங்களேன். மூத்தவர்களும் பாதிப்பு, அல்லது மூத்த குழந்தை பிறக்காம கூட செய்யும். இருக்கக்கூடாதுங்கிற ரூல் இருக்கா இல்லையா? இல்லைங்க, இவரு பிறந்ததுக்கு அப்புறம் தானே அவருக்கு முன்னாடியே பிறந்திருப்பார் இல்லையா மூத்தவர்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பிறந்த பிறகு பார்த்தோம்னா இவருக்கு இப்படி இருந்தா அவர் இருக்க மாட்டான்னு அர்த்தம். சரி சரி சரி. நம்ம தாத்தாவுக்கு பின்னாடி தானே பிறக்கிறோம். ஆமாங்க ஐயா. உங்க தாத்தா இப்படி இருக்காருன்னு சொல்றோம். சரிங்க, தேடி பாருங்க. அவர் ஜாதகம் எப்படி இருக்கோ அதே பேஸ் பண்ணி தானே பிறக்கும். அப்ப நம்ம ஒரு ஒவ்வொன்னா சொல்லிடுவோமா? அப்போ தந்தைக்கு அந்த லக்னத்துக்கு பிரச்சனை வரும்னு சொன்னீங்களா? அது எந்த இடத்துல சூரியன் இருந்தா? 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தா தந்தைக்கு பிரச்சனை வருமா? 2ஆம் இடத்துலங்களா? இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தா இந்த இடத்துக்கு 9ஆம் இடம், இங்க 8ஆம் இடமா? 9ஆம் இடத்துக்கு அது 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் தானே 9. அப்ப குடும்ப தந்தையினால பிரச்சனை ஏற்படும். சூரியன் தந்தை காலம் தானே. அப்ப ஸ்தானத்துக்கு அது சரியா இல்லை. 6, 8 இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் 2, 7, 11
சூரியன் இருக்கக்கூடாது, இருந்தால் எதிர்மறையான பலனை தருவார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க ஐயா, என்றது ரெண்டாவதுல வந்து சூரியன் தானுங்க ஐயா. எங்க அப்பா வந்து எனக்கு 2.25 வயசு இருக்கிடையே இறந்துட்டாரு. அப்ப பிரயோஜனம் இல்லைங்களா? ஆமாங்க. சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. இல்ல, அதனாலதான் வந்து கண்ணுக்கும் பிரச்சனை வருமா அப்படின்னு நான் அதனாலதான் கேட்டேங்க ஐயா. கண்ணும் பாதிப்பு தான். ஏதாவது ஒரு காலத்தை இன்னொரு காலத்தை தொடருங்க. சரி சரி சரிங்க ஐயா, அதான் கேட்டேங்க. அப்பா இல்லைங்கிற போது அப்புறம் அது செயல்பாடு செய்யும். ஓகேங்க ஐயா, அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்க. சரி, அடுத்த கிரகத்துக்கு போகுமா? போலாங்க ஐயா. சரி, இப்ப சந்திரன் போட்டுக்கணும். சந்திரனுக்கு வந்துருவோம். சந்திரன் எங்கெங்க இருக்கக்கூடாதுன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 8ல இருக்கக்கூடாது, 10ல இருக்கக்கூடாது, 11. எத்தனை இடத்துல இருப்பாங்க ஐயா? 6 இடத்துல. இப்ப உதாரணம் எடுத்துக்கிறோம். 3ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்காங்களா சந்திரன். 4ஆவது வீட்டுக்கு அது எங்க எத்தனாவது வீட்டுல இருக்கு? 12வது வீட்டுல. இப்ப இது 4வது இடம் சொந்த ஊரு. ஆமாங்க. இவன் சொந்த ஊரு இல்லாமல் அந்நிய தேசம் போய் வாழ்வான், வாழ வைக்கும். எப்படியா? ஐயா, இப்ப சந்திரன் 4வது இடத்துல இல்லாம வேற எந்த இடம் இருந்தாலும் பலன் வந்து அந்நிய தேசத்துல போவாங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்ல, 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா தான் நம்ம சொல்றோம். 3ஆம் இடம் பயணமா? சந்திரனும் பயண கிரகமா? ஆமா ஆமா. அப்படி எடுத்துக்கங்க. இப்ப 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா எப்படி பேசுவான்? கனிவாக பேசுவான், அன்பாக பேசுவான், ருசியா சாப்பிடுவானா 2ஆம் இடத்துல இருந்தா? ஐயா, ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தா என்ன செய்யா? ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கு, என்ன நடக்கும்? இங்க நல்லா சாப்பிடுவேன்னு சொன்னான், இங்க வந்தா சாப்பாடு கிடைக்காது. வந்துட்டு நோய் கிடைக்கும். நோய் அவனுக்கு சந்திரன் சம்பந்தமான உணவு சந்திரன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். நான் இன்னொருத்த தாய் தானே சந்திரன். தாய்க்கு நோய் வந்துருமா? இவனுக்கு மனநிலை பாதிக்கப்படுமா? மனக்குழப்பமானவனாக இருப்பான். சந்திரன் நம்மனாலே 4ஆம் பாவம், காலபுருஷனுக்கு 4 குறையவன். இந்த நில புலங்கள், தாய், இது எல்லாமே பிரச்சனையா இருக்குமா? ஏழாம் இடத்துல சந்திரன் என்ன ஆகும்? மனைவி அவனுக்கு சண்டை வருமா? நல்லதில்ல. அப்படின்னு அப்ப கண்டிப்பா ஒரு தாய்க்கு இருக்கும், இந்த தாய் இவனுடைய தாய்க்கு இருக்கும், பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. 8ஆம் இடத்துல வந்தா நீசம் ஆகிடுவாரா? எட்டாம் இடத்துக்கு வந்தா நீசம் ஆயிடுறாரு. அப்ப இளம் வயசுல அவனுக்கு கண்ட வருமா? பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லணும்.
அவமானமா வரும். அசிங்கம் எல்லாமே அடைவாங்கல்ல மன ரீதியா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்ப 10ஆம் இடத்துக்கு வந்துட்டா பாதிப்பு உண்டு, தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். இப்ப தொழில் ரீதியா அடிக்கடி பிரயாணம் செய்வான், தொழில் ரீதியான சில கஷ்டங்களை அனுபவித்தான். 11ஆம் இடத்துல இருந்தா மூத்தவரால பிரச்சனை. மூத்தவர்னால ஏதாவது பிரச்சனை வரும். இப்ப தாய்க்கு 4ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடம், நாம தாய் மூலமே ஒரு பிரச்சனை வரும்ல. பெண்களால் பிரச்சனைன்னு போட்டுக்கலாங்க ஐயா. தாய்க்கு தாய் வயசுக்கு ஒருத்தவர்களுக்கு தான் பிரச்சனை வரும். பெண்கள்னா சுக்குரே. சரிங்க. தாய் வயசு உள்ளவங்க பிரச்சனை வரும். ஒருத்தருக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு, பக்கத்து ஒரு பொம்பளை சண்டை போடுவாங்க இல்லையா, போலீஸ்ல போய் கேச கொடுத்து ஏதாவது கொண்டு போய் உட்கார வச்சிருவான். சந்திரன் ஐயா இப்ப கடகத்துக்கு 3வது வீட்டுல சந்திரன் இருக்க தாயாருக்கு செலவுன்னு வச்சுக்கலாங்களே, விரயம்னு வச்சுக்கலாங்களா? அப்படி சொல்ல முடியாது. கடகத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்தா சந்திரன் கடகத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்தா தாய் மூல பிரச்சனைகள் உண்டு. சொந்த சொத்து இருக்கு. 4ஆம் பாவத்துக்குன்னு தாய் சொத்து வாகனம் இது மூல பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு எடுத்துக்கணும். 11 சந்திரன் இருக்கும்போது 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் 4க்கு 8 தாயினால இவனுக்கு ஒற்றுமை வராதுயா. இவன் சொல்றது கூட எகென்ஸ்டா தான் சொல்லும். ஆனா நீ வெளிநாடு வெளியூர் மூடி தப்பு ஓடி போயிட்டானா நல்லது ஐயா. சரிங்க சரியா? சரிங்க. சரி, அடுத்த போதுமா? எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கொடுத்துங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் கன்னியில் சந்திரன் இருந்தால் தாய் நோயாளி, தாய் கடங்காரி. தாய் தலைமத்துல ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை வச்சு படுத்து கிடப்பான். கேளுங்க, தைரியமா கேளுங்க. செவ்வாய் போயிடலாமா? போலாங்க ஐயா. செவ்வாய் தெரிவிக்கின்ற 3, 4, 6, 11 இருக்கக்கூடாது. மூணாம் இடத்துல இருந்த தம்பியோட கருத்து வேறுபாடு ஏற்படும். சிறு பெண் சகோதரர் உண்டு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா இவனுக்கு முன்னாடி ஒரு தம்பி இருப்பான். அதனால இவருக்கு என்ன ஆகப்போகுது? கருத்து வேறுபாடு ஏற்படும். நாலாம் பாவத்திலிருந்து என்ன ஆகுது பாருங்க, நீசமாயிருமா செவ்வாய் ஐயா? ஆமா சார். அப்ப 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா நீசமாயிருவாரு. அப்ப நில உரங்கள் சொத்து சோகங்கள்னால இழக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டு. அப்ப 4ஆம் இடத்துல என்ன இருக்கக்கூடாது? செவ்வாய் இருக்கக்கூடாது. ஆறாம் இடத்துல இருந்தா எதிராளிகள் பிரச்சனை, தீரான கடன், தீரான பகை எல்லாமே இந்த செவ்வாய் பம்பு வாயினால என்ன ஆயிருந்தா? 6ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தா பம்பு வழக்குகள் நிலத்தினாலேயோ சகோதரத்தினாலேயோ உனக்கு உண்டு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் பிரச்சனை வருமா?
அடுத்து எந்த இடத்துல இருக்கக்கூடாது? 11ல இருக்கக்கூடாது. பதினொன்னுல செவ்வாய் தானே சார் பிரச்சனை வரும்? 11ல செவ்வாய் இருந்தால் இதுல வந்து சகோதரனால பிரச்சனை வராது, செவ்வாய்னால பிரச்சனை வராது. ஆனா 2வது தாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட சொருக்கு ஏற்படும். ஐயா, சார் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா இதை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோட சவகாசத்தை ஏற்படுத்தும். அண்ணன் பிரச்சனை வராது. ஆண் பெண் இருவருக்குமே தானாங்க ஐயா? யாரா இருந்தாலும் 11 செவ்வாய் இருப்பது அவங்களுடைய கண்ணியமா இருந்துக்கணும். சகோதரன் மூலமாகவோ லாபம் கிடைக்கும், நிலத்தின் மூலமாகவோ லாபம் கிடைக்கும். ஆனா பெண்கள் மூலமாக என்ன கிடைக்க போகுது? தொடர் பிரச்சனையை தரப்போகுது. அப்ப நம்ம 11ஆம் இடத்தை பாக்குறப்ப உயிர் காரகத்துவத்தை எடுத்துக்கணும் இல்லைங்களா ஐயா? அதுல வந்து உயிர் காரகத்துவத்திலையும் பெண்ணும் மட்டும் எடுத்துட்டாங்க. அண்ணன் தம்பி எல்லாரும் நல்லா இருப்பாங்க. 3ஆம் பாவத்துல இருந்தா விலங்க மந்திரா பரிவர்த்தனை ஆட்சி உச்சதுக்கலாம் சார். அதெல்லாம் நம்ம இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். ஒரு கிரகத்தை எங்க இருந்தா பார்த்தோம்னா என்ன படம், அவ்வளவுதான். இதைத்தான் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, இப்படித்தான் பார்த்து பார்த்து பலனை பார்த்து சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இது பூரா இந்த இது சொல்றது பூராமே காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கு, அப்படிதாங்களா? காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இவ்வளவு விஷயங்கள் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்க சரிங்க. செவ்வாயை பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில சொல்லிட்டாங்க. அப்ப அடுத்து போயிடலாமா? புதனுக்கு போயிடலாமா? முகான் இதெல்லாம் முக்கியமான கிளாஸ். நீங்க இதை அப்படியே இது பண்ணி வச்சுக்கோங்க. புதன் 1ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஐயா 1, 4, 8, 9ங்களா? 9, 12. ஏன் 1ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு யாராவது ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா? 8 அந்த புதனுடைய வீட்டுக்கு 8ல இருக்காரா? ஆமாங்க. உச்சம் பெற வீட்டுக்கு 8க்கு போயிட்டாரா? ஆமாங்க. இப்ப மிதுனத்துக்கு ஒரு 11ல தானங்க அது இது உச்சம் பெற வீடு தானே. பவரான வீட்டுக்கு அதை வச்சு போயிட்டாரு. ஓகேங்க ஓகே. அதனால இவருக்கு வந்து உலகத்தை தரப்போறாரு. இந்த வீட்டுக்கு 6ஆவது வீட்டுக்கு 8ஆவது வீட்டுக்கு போயிடுவாருல உச்சம் பெற வீட்டுக்கு. அப்ப அங்க என்ன பிரச்சனையா கொடுப்பாரு சார்? ஜாதகரை வந்து ஒரு தகுதியற்ற நிலையை ஏற்படுத்துவாரா? கடன், பகை, நோய், இந்த புதனுடைய காலத்துல என்ன இருக்கோ அதை முழுவத பிரச்சனை கொண்டு வருவார்ல. கடன்னா புதன்னாலே லாபம் தானையா, லாபம் இருக்காது. எந்த தொழில் பண்ணாலும் அவனுக்கு என்ன செய்ய இடைஞ்சல் பண்ணணும். இப்ப இவங்க புதன்னா வியாபாரம், நான் வியாபாரம் பண்ண போறேன்னா இது நஷ்டமாயிருவானா இல்லையா? நம்ம பேசல. முதல்ல ஜாதகத்தை எப்படி சொல்லியிருக்காங்கிறத பத்தி சொல்றோம். சரிங்க சரிங்க. சரி, இப்ப 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆயிருது? பகை வீடாயிருது. பகை வீடாயிருது.
அதன் மூலம் கல்வியில் தடை உண்டாகும், பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம எடுத்து 8ஆம் வீட்டுக்கு போயிட்டா 8ஆம் வீட்டுக்கு போயிடுச்சு என்ன செய்வோம்? அங்கேயும் ஒரு பகைதாங்க ஐயா. அது பகைதானே? அதுவும் பகைதாங்க. ஆமா, அவனுக்கு அந்த காலத்தை புதன் படிப்பு வரலாம், எட்டு போயிட்டா படிப்பு பிரச்சனை ஐயா. இப்ப 4லயே படிப்பு வராதுன்னு சொல்லாங்களா? 4 இருந்தாலும் கல்வி தடை ஏற்படுங்க. பகை ஆயிடுச்சா இல்லையா? கிரக பகைதானே. அந்த காலத்துல பகை உச்சம் நீசத்தை வைத்துதான் இதை உருவாக்கிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதா? 9ல எப்படிங்க? 9 வச்சுக்காங்க. அவருக்கு அங்க சமம் வீடு தானுங்க அது. 9 குரு இருந்தா, இந்த 9 குரு புதனுடைய வீட்டை போயிருந்தா இவன் குருவின் சாபத்தை பெற்றவன் அப்படின்னு அர்த்தமா? புரியலங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. குரு சாபம் வாங்கிடுறேன் வாக்கியத்தை போனா அது கெட்ட பேர் வாங்கிட்டே வருவியா? 9 குரு இருக்கிறது ஓடி போனவங்களுக்கு 9 குரு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க ஐயா. இது 9 புதன் இருந்தால் வாக்கியார்த்த இது கெட்ட பேர் வாங்குவான். இவனை வந்துகிட்டே இருப்பாரு வாக்கியார். ஏன்? இவன் குருவின் சாபத்தை வாங்கி வந்தவன். குருவுக்கு துரோகம் பண்ணுவானா 9ல புதன் இருந்தா? அப்ப அப்பனுக்கே துரோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரி, அடுத்தது போவோமா? 12ங்க. 12க்கு போவோம். அது நட்பு வீடு தானுங்களா ஐயா? அது 12 இருந்தால் அதிகம் தூக்கம் கொள்வான், நல்லா தூங்குவானா, மந்த கட்சி உறவாயிருவானா. மறைந்த புதனாயிருவாரா இல்லையா? நீட்டமாயிருவாரா இல்லையா? பாருங்க, நல்லா பாருங்க. புதன் வந்தா என்னவாயிருவாரு? நீசம். நல்லா தூங்குவான் ராஸ்கல் அப்படின்னு. கல்வியில பிரச்சனை. அப்ப 12ஆம் பாவத்தில் புதன் இருந்தாலே அவனுக்கு வந்தோன்னா என்ன ராசா நல்லா தூங்குவானான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவான். கருப்பு வராது. அடுத்தது போயிடுமா? அடுத்து என்னது? குரு. குரு கேள்விக்கணும். குரு பகவான் 2, 3, 6, 7, 10. இப்ப 2ஆம் இடத்துல குரு போய் உட்கார்ந்தோடனே அங்க இருந்து குருவோட வீடு எத்தனாவது வீடா இருக்கு? 8வது வீடா? ஆமா சார். 8வது நம்பிக்கை வந்து உட்கார்ந்து இருக்கா? நல்லதா? இந்த பகை வீடு. 2ஆம் வீட்டில் குரு இருந்தா குடும்பத்தில் பிரச்சனை. குடும்பத்துக்கு என்ன சாமியை அறிவாக்கு சொல்ல போறேன், நான் இந்த பண்ண போறேன், அப்படி இப்படி ஓடி தெரிஞ்சவங்க 2 குரு இருக்கிறவங்க தான். எப்படி பாருங்க, 2 குரு இருந்தா நான் வாக்கு சொல்ல போறேன், ஆனா அருள் அவன் சொல்றது படிக்கவும் செய்யும். ஐயா சொல்லுங்க.
ரெண்டுல இருக்கிற வந்து கெட்டது கூட படிக்குமா இல்லையா? படிக்கும். மூணாம் இடத்துல இருந்தா ஐயா ஐயா இப்ப குடும்பத்தில் பிரச்சனைன்னு வருங்களா ஐயா? ரெண்டுல குரு இருந்தாலும் ரெண்டு குரு இருந்தா குடும்பத்துல பிரச்சனை ஆகாது. குடும்ப சொத்தை வந்து இந்த மாதிரி செலவழிக்கான். ஓ சரி சரி சரி. தனக்காரகனால. ரெண்டாம் இடத்துல குரு இருந்தா தனத்தை கொண்டு போய் எங்க போய் செலவழிக்கான்? சாமியார் இருக்கிறா செலவழிக்கான். ஆன்மீக பணிகளுக்காக பணத்தை செலவழிப்பான். சாமியார்களுக்கு சோறு வாங்கி கொடுத்தா. சரி, மூணாம் இடத்துல இருந்துச்சுன்னா இவங்க தெய்வ அனுக்கிரகம் இருக்காது. தெய்வ அனுக்கிரகம் இருக்காது. எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில வந்து கஷ்டப்படுவான், வேற ஊர் ஓடி போயிடுவான். மூணாம் இடத்துல குரு இருந்தால் எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டப்படுவான். திருப்பி சொல்லுங்க ஐயா. மூணாம் இடத்துல குரு இருந்தா அவன் சொத்து வச்சு பத்திரத்துல இறந்துருவான், இறந்துட்டு வெளியூருக்கு போவான் அப்படின்னு அர்த்தம். நல்லதில்லை. மூணாம் இடத்துல இருப்பது குரு நல்லதில்லை. ஏன்னா அவருக்கு பாதக ஸ்தானத்தினால ஐயா. ஆமா, பாதகனா இல்லையா இல்லையா? புயனோட வீட்டுல போய் உட்காந்து. சரி, ஆறாம் வீட்டுல இருந்தா இவனுக்கு ஆறாவது குரு இருந்தா தன் தந்தை பெற்றோர்கள் மூலமாக எந்த விதமான உதவிகளும் அவனுக்கு கிடைக்காது. அதே மாதிரி தெய்வ அனுக்கிரகம் கிடைக்காது. குருன்னா தெய்வமா, அந்த அனுக்கிரகம் கிடைக்காது. ஏழாவது குரு என்ன ஆகும்? ஆறாவது சொல்லுங்க வைப்போம். மனைவியினால் பிரச்சனை வருங்களா? விளையாடு இல்லையா அவனுக்கு? 12ஆம் இடத்தின் அதிபதி 7க்கு வந்துடுறானா? 12ஆம் இடத்தின் அதிபதி 7க்கு வந்துட்டா மனைவி வந்து சாமியார் மாதிரி இருப்பா, இல்லற வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டா. நான் இன்னைக்கு வர்றேங்கோ, நான் கோயிலுக்கு போறேங்கோ அப்படின்னு சொன்னான்னா 7ஆம் பாவத்துல குரு இருக்குன்னு அர்த்தம். குடும்பம் கெட்டு போகும், இல்லற வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. ஜெயலலிதாவுக்கு 7ஆம் வீட்டுல குரு இருந்துச்சா இல்லையா? புரிச்சா இருந்தாரா? இல்ல. அப்ப வந்து குடும்ப வாழ்க்கை இல்லை. அப்ப 7ஆம் வீட்டுல குரு இருக்கக்கூடாது. புரியுதா ஐயா? இந்த 7ஆம் வீட்டுல குரு இருக்கக்கூடாதுங்கிறதுல தன வீட்டு இருந்து கணக்கு சொல்றீங்களா எப்படி? மேல உங்க 12ஆவது வீடு எந்த வீடுன்னு பாருங்க. விளையாடு வீடு இல்லையா? மீனத்துல இருந்து கணக்கு. விளையாடு வீடு வந்து உட்காந்துருக்காரு. இப்ப இந்த விளையாடு வீடு வந்து 2ஆம் இடத்துல உட்காந்தா குடும்பத்துக்கு விளையம் பண்ணுவோம்னா, 3ஆம் பாவத்துக்கு உட்காந்த சகோதரர்களுக்காக விளையம் பண்ணுவானா, 6ஆம் பாவத்தை உட்காந்த எதிரிகளுக்காக விளையம் பண்ணுவானா, 7ஆம் பாவத்தை உட்காந்த மனைவியை விளையம் பண்ணுவான். புரியுதா? பத்தாம் பாவத்தில் இருந்தா குடும்பத்துக்கு தொழில ஏதோ பிரச்சனை அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். 10 குரு இருக்கிறவன் தொழில் ரீதியாவோட தொழில போய் உட்கார்ந்துட்டு இந்த தொழில் செஞ்சு அவங்கள பிரச்சனையை சந்தித்துக் கொண்டே இருப்பான். எனக்கு 10 குரு, நான் பிரின்சிபாலா இருந்திருக்கேன், எச்எம்மா இருந்திருக்கேன். ஆனா எனக்கு அந்த நிர்வாகத்துக்கு பிரச்சனை இருந்துட்டு
நம்ம சொல்றதை கேட்க மாட்டோம் ஐயா. பேசாம வந்துதான் போல இருக்கும். பற்று பொருள் இருக்கக்கூடாது. விரையாளி இருந்தால் தொழில் ஒரு விரயம் பண்ணுவேன், ஒரு தொழில் ஒழுங்கா செய்யாம பிரச்சனை உருவாக்கும். அடுத்தது போயிருமா ஐயா? ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. இப்ப அந்த விரையாதிபதினு சொல்றீங்க, ஆனா அவர் 9ஆம் பாவ கதையை நம்ம எடுத்துக்க கூடாதுங்களா இந்த இடத்துல? இந்த லக்கணத்துக்கு யார் ஸ்ட்ராங்கா நான் பாருங்க. அப்படி ஸ்ட்ராங்கா பாக்குறோம். தனுசு தானே ஸ்ட்ராங். இதுல ஸ்ட்ராங் இருக்கு. ஆனா நம்ம அன்னைக்கு எது தீமை அதிகமா இருக்குங்கிறத எடுத்து பார்த்தா அந்த வீட்டுக்கு இவர் 7வது வீடு யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு தானே. அப்ப சுக்கிரனுக்கும் இந்த குருவுக்கு என்ன உணவு? பகை. ஒரு பகை. அப்ப நல்லா இருக்காருல்ல. சனிக்கு இந்த குருவுக்கு பகை தானே. சனிக்கு குருக்கு சமம் தானே நம்ம எடுத்துருக்கோம். சமம் இருக்கு. ஆனா அதே மாதிரி இருக்கிற இந்த குருவின் காலத்தை வச்சு சனி ஒத்துக்கிறாருல்ல. சொல்லுறதே ஓகே தான். அந்த ஈகோ இருக்குங்கயா. சனி சோம்பேறியா, வேலை செய்யுமா, மான் வேலை செய்யுங்க. சரிங்க சரிங்க. ஆனா அறிவு இருக்காது. குரு அறிவாளி. வேலை செய்ய மாட்டாருல. சரி சரி. சொன்ன வார்த்தை கேட்காத ஆளு குரு. வாத்தியாருன்னா என்ன அர்த்தம்? சொல்லி வேலை சொல்லுவாரு. வாத்தியார் வேலை சொல்லிட்டே இருப்பாரு. ஏன் அதை செய்யலா, இது செய்யலாடு, அங்க வர இங்க வர அப்படின்பாரு. அவர் வேலை செய்ய மாட்டார். அடுத்தவருக்கு அறிவுரை சொல்லுவாரு. தான் அறிவுரை ஏத்துக்க மாட்டாரியா வாத்தியாரு? ஆமாங்க ஆமாங்க. சரி, அடுத்தது போயிடலாமா? அடுத்த யாரு? சுக்கிரன். சுக்கிரனுக்கு வாங்க. சுக்கிரனுக்கு வந்தாச்சு. சுக்கிரனுக்கு வந்துட்டோம். சுக்கிரனுக்கு எங்க இருக்கக்கூடாதுன்னா 4ல இருக்கக்கூடாது, 5ல இருக்கக்கூடாது, 6ல இருக்கக்கூடாது, 9ல இருக்கக்கூடாது. பாரியா, 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, சுக்கிரன் இருந்துச்சுன்னா சொத்துல பிரச்சனை இருக்கு. ஆனா மனைவி மூலம் வருமானம் வரலாம், வீடு வரலாம், சொத்து வரலாம். இந்த சுக்கிரன் மூலமாக வரலாம். ஆனா அவ பூர்வீகத்துல பிரச்சனை இருக்குங்களா சொத்துல? பகைதானியா சுக்கிரன் இங்க இருந்தா. ஆனா இங்க வந்தாலும் அந்த பிரச்சனை இருக்காதுயா. பகைதான், அங்கேயும் பகை. ஆனா இங்க வந்தா 12 இந்த வீட்டுக்கு 12 போயிட்டாரா? 6க்கு 12. இங்க வந்துட்டு என்ன ஆயிடுது? இந்த வீட்டுக்கு 8ல இருக்காரா? பண் வீட்டுக்கு 9ல. அப்ப சுக்கிரனுக்கு குருவுக்கு ஆகாது இல்ல? தேவ குரு அசுர குரு. அப்ப அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஆகாதுன்னு சொல்லிடலாங்களா? அப்பாவும், அதாவது இந்த சுக்கிரனுடைய காரத்துவமான அந்த விஷயங்கள் இவனுக்கு என்ன ஆகாது? சரியாக வராது. இப்ப 5ல இருந்தனா குழந்தைகளால் பிரச்சனைன்னு சொல்லணுங்களா ஐயா? இல்ல கண்டிப்பாக 5ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அந்த அவருடைய குழந்தையினாலே பிரச்சனை உண்டு. புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா கலைத்துறையில் நாட்டம் ஏற்படும். லவ் பண்ணுற, ஆனா அந்த காரகத்துவத்தை கெடுக்குமா இல்லையா? 6க்கு என்னங்க? 6ல சரி, 6ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீசமாயிடுறாருங்க. கலத்திர நஷ்டம் ஏற்படும். காலபுருஷ 7ஆம் வீட்டுக்கு அது 12வது ஆயிருந்தா இல்லையா? அப்ப இந்த கலத்திரத்தினால நஷ்டம் ஏற்படும். மனைவினால சண்டை பிரிவு ஏற்படுமா இல்லையா? 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருப்பது சிறப்பல்ல. ஏன் இங்க நீசமாயிராரா? நீசமாயிராரு, அந்த வீட்டுக்கு 12 போயிடுறாரு. அப்ப நல்லதில்ல. புரியுது அப்படின்னு?
புரியுதுங்க, புரியுது. இவனுக்கு 11 வயசுக்கு இருந்தா மனைவினால லாபம் இருக்கு, பிற பெண்கள் மூலமா லாபம் வரும், சுகவாசியா வருவான். பத்தாம் இடத்துல இருந்து வேலைக்கு போற இடத்துல பெண்கள் நிறைய இருப்பாரு, அவங்க நல்ல கௌரவமா இருக்கான். எங்க இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. அடுத்து போங்க ஐயா. 9 இருந்தா 9 சார். 9 இருக்காரு. 9 இந்த 9ஆம் இடத்துல இருந்தா 2வது இந்த சுக்கிரனோட வீட்டுக்கு 8வது வீடு தானியா, குடும்பத்தினால பிரச்சனை வரத்தான் செய்யும். 9 பலவான உறவு தானே, ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு தானே 9. அப்ப பெண்களால உங்களுக்கு பிரச்சனை இங்க இருக்குன்னு அர்த்தம். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இருந்தா மனைவி இருக்கால, மனைவிக்கு நல்லவனா இருக்க முடியாது. மனைவிக்கு 3ஆம் இடம் தானங்க ஐயா. 3ஆம் இடம். ஆனா இவன் வேற ஒரு கணக்கை வச்சிருக்காங்க. ஓ சரி 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 சரி. அப்ப துரோகம் பண்றானா இல்லையா? சரிங்க. குடும்பத்துக்கு துரோகி ஆகிறானா இல்லையா? 8 அப்படி என்ன சனிக்கு போயிடலாமா? சனி 1 4 5 8. சனியை 1ஆம் இடத்துல நீச்சமா? அப்ப உடல் ஏதோ ஒரு பிரச்சனைகள், உபாதைகள், உடல் உபாதைகள், கண்டிப்பா லக்னத்தில் சனி இருந்தா கையும் நாளும் வழியாம இருக்காதியா, அவனுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்குன்னா அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். உடல் வலிமையில் குறைபாடு ஏற்படுத்தும். அந்த திசையில நடக்குங்களா? அது சனி திசையில நடக்குமா? அந்த கைகள் அது 2வது பேசிக்கிறோம். இப்ப இவனுக்கு இயற்கை என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்றோம். சரிங்க சரிங்க. 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு சனி பகவான். தாய்க்கு பீட தானே, பகை, தாய்க்கு கண்டாம், ஒரு பழைய வீடா தானே அவனுக்கு. ஒரு வீடு கட்டணும், புது வீடு கட்டணும்னு சொல்லிட்டே இருக்கான்னு அர்த்தம். அப்ப தாய்க்கு உடல்நலை குறைவு. இங்க இருந்தா இவனுக்கு குறைபாடு, இங்க இருந்தா தாய்க்கு குறைபாடு. 5ஆம் பாவத்துல இருந்தா குழந்தை, இவருக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கா, அவர் பூர்வீகத்தே பிரச்சனை இருக்குமா இல்லையா? சனிக்கு சூரியனுக்கு பகைதானே, அப்புறமானது ஆகாது இல்லையா? அப்படின்னு எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துக்கு போங்க. எட்டுல, அதாவது சனி 8ல இருந்தா தீர்க்க ஆயில கொடுத்தான், ஆனா தீராத பிரச்சனை இருக்கும். சரியா? சரிங்க. 8ல இருந்து என்ன பலன் சொன்னீங்க? 8ஆம் வீட்டுல இருந்தா ஆயுள் பலம் கொடுத்துருவான். 8ல சனி, ஆனா வாழ்நாள் கூட கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அதாவது நிச்சய காந்தம் பூர்ண ஆயுசு 8ல சனி இருந்தாலும் ஒரு வாக்கியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூர்ண ஆயுசு நிச்சய கண்டம். ஜோசியர் எனக்கு ஒரு ஐயா ஜோசியர் எங்க வீட்டுக்கு வருவாரு, நான் ஸ்கூல்ல தங்கியிருந்தேன், வருவாரு. அவருக்கு 8ல சனி, உரிமைக்கே உட்கார்ந்து இருப்பாரு, குடும்பத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருப்பாரு.
அப்பதான் கேட்பேன். அவர் சொன்னாரு ஒரு நாள் போன் பேசிட்டு இருக்கும்போது, ஐயா ஜோசியத்தை பத்தி கேட்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, உனக்குலாம் ஜோசியம்லாம் வராதுடா போடா, ஜோசியம் கஷ்டமான விஷயம்பா அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னேன், முனியமாமான எனக்கு ஜோசியம் வராதா அப்படின்னு. எங்க ஆத்தா பேரு முனியமான உனக்கு தெரியாது தெரியும், உங்க ஆத்தா பேரு எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்ப ஜோசியம் எனக்கு வராமலா போகும் அப்படின்னு. எப்படி பாருங்க ஐயா, சொல்லுங்க. முன்காலத்தை உணரக்கூடிய சக்தி எனக்கு அப்பவே கொடுத்திருக்கிறார்கள். சரி, அடுத்தது தெரியுமா? போலாங்க. அடுத்து என்னது? ராகு. ஐயா அந்த முன்காலத்தை உணரும் சக்திங்கிறது எதை சொல்றீங்க? அவர் அம்மா பேரு என்னன்னு கேட்டவொன்னு எனக்கு மனசுல வந்துச்சு, முனியமாமான. அது இன்ட்யூஷன். முனியமாமான அது வருவதற்கு என்ன காரணமா இருந்தது? என்னுடைய பிறப்பு இருக்கு இல்லையா, நான் பிறந்திருக்கல, ஒரு தெய்வத்திட்ட போய் காலில் விழுந்து கேட்கும் போது, நான் என்னுடைய அருகில் ஒரு குழந்தை பிறத்தான் போ, என்னுடைய திருவிழா அன்னைக்கே பிறத்தான் போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே திருவிழா அன்னைக்கு பிறந்தேன். அப்ப அந்த தெய்வத்தை அந்த 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 சாமியார் பொங்கலை வைத்த அந்த அம்மாட்ட என்ன சொல்லிருக்காங்க, இந்த குழந்தை பிறந்த பிறகு இதை வந்து எனக்கு தீச்சட்டி எடுக்க சொல்லுது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி அதை மறந்துட்டாங்க எங்க அம்மா. கனவுல ஆத்தா வந்து சொல்றா, இதே மகனே உங்க ஆத்தா டீச்சர் இருக்குன்னு சொன்னா, அவங்க அப்பா சொன்னா மறந்துட்டாக, போய் உங்க ஆத்தாட்ட கேள்றா அப்படின்னு சொன்னா, போய் கேட்கிறேன் ஆமான்றாங்க. அப்ப ஆத்தால பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு கிடைச்சிருக்கா இல்லையா? ஓகேங்கய்யா, அது சந்தோஷம். பட் ஜோதிட ரீதியாக அது எப்படி செயல்படுது கேட்க. ஜோதிட ரீதியா நமக்கு அது எப்படி கிடைக்குது அப்படின்னா, என்னுடைய லக்னம் வந்து சிம்ம லக்னம், லக்னாதிபதி 9 9ஆம் வீட்டின் லக்னத்துல 1 9 கனெக்ஷன். 9ங்கிறது தெய்வமா பரிவர்த்தனையா? கேள்வி நட்சத்திரத்திலே இருந்திருக்கு லக்னம், சாமியார் லக்னத்துக்கு. அப்ப நமக்கு அதுதானே கிடைக்கும். நீங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா நான் யோசிக்க மாட்டேன், டக்குன்னு சொல்லிடுறேன். அப்போ ஒரு செயல்பாடு அப்படிங்கிற போது அந்த நிகழ்வு சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, எதிரான ஒரு சூழல் நடந்த போதும் சரி, கண்டிப்பா அந்த கோள்களுடைய நிலைப்பாடு அதோட சேர்ந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது இதே ஒரு பெரிய விஷயமா எடுக்க முடியுதுன்னு கேட்கிறேன். ஆமா ஆமா, கோள்கள் தானே தீர்மானிக்குது. இப்ப நம்ம வந்து எங்கேயோ இருக்கிற சூரியன் நம்மள என்ன வாட்டு வாட்டுறாரு. இந்த பிரபஞ்சத்தையே இந்த சூரிய குடும்பத்தை இழுத்து வச்சிருக்காரா இல்லையா? என்ன படிச்சிருக்கேன், எங்க மாயன் ஐயா கண்ணூர்ல இருக்காரு. என்ன நான் கேட்கிறேன், சரி நான் ஒரு பூகம்பத்தை ஏற்பட போகுதா அப்படின்னு சொல்றாரு. மக்கள் தாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றியோ, என்ன செய்யறது, கடல் ஏற்படுத்துவதுமா அப்படின்றாரு. கடல்ல ஏற்படுத்துமா அப்படின்றாரு. கடல்ல பூகம்பம் ஏற்படுத்தா இல்லையா? எப்படி பாருங்க. இப்ப நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணேன்னா வந்து வயதாகாது. நான் ஒருத்தர் கேட்டேன், எனக்கு எல்லா தேசியம் தெரியும், என்கிட்ட நிறைய ஆளுகளை அனுப்ப மாட்டேங்கிறேன்னு கேட்டதுக்கு, அடுத்தவங்களுடைய கர்மாவை வாங்க ஆசைப்படுறாரா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தொடர்பு இருக்குன்னு பாருங்க. ஏன் பிச்சைக்காரன் இருக்கீங்க? நீங்க தான் லட்சக்காரரா அனுகிரகத்தோடு இருக்கீங்க. ஐயா, ஊருக்கு போயிருக்கோம். அதாவது என் குழந்தை பையன் வந்து மூத்த பண்ணி கூப்பிட்டு ஊருக்கு போயிருக்கோம். ஒரு கட்டில ஏறி உட்காந்தான். கட்டில ஏறி உட்காந்து அப்படியே சாப்பிட்டான், கீழே இருந்துச்சான். கையை இப்படி வச்சோன்னா கையில தூக்க முடியல. அதனால
மதுரைதான். மதுரை பக்கத்துல தூக்கமுடியோட பக்கத்துல பிஹெச் இருக்கு, பிரைமரி ஹெல்த் சென்டர். இங்க கொண்டு போனோம், கையில ஏதோ ஆயிடுச்சு, நீங்க இமீடியட்டா டாக்டர், நீங்க எங்க டாக்டரோ அந்த டாக்டர் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பஸ்ல ஏறி உட்காந்துட்டு மீனாட்சியை கூப்பிடுறேன், ஆச்சா உன் பிள்ளைய உன் பேரனை சுட்டு நான் மீனாட்சி பட்டனுக்கு வர்றேன், ஆஸ்பத்திரிக்கு வருவேன், அவனை இறக்கி விடுவேன், அவன் பேரன் ஓடி போய் அந்த திண்டுல அதே கையை ஊங்கி உட்காந்து எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும், அப்பதான் நான் உன் பிள்ளை அவ்வளவு நம்பிக்கையா அவன் வாழ்றேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறேன். அதே மாதிரி எனக்கு தானே ஓடி போய் திண்டுல கையை ஏறிட்டு ஒண்ணும் இல்லைன்றான், டாக்டர்கிட்ட போய் காட்டினா ஒண்ணும் இல்லைன்றாரு, சத்து மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்தாரு. எப்படி பாருங்க, இது மட்டும் இல்லையா, எத்தனை விஷயங்களை உணர்த்துறாங்க. திருவண்ணாமலையில ஏதாவது சொந்தக்காரன் மாசம் திருவண்ணாமலைக்கு போயிருக்கான், திருவண்ணாமலை சுத்தி வர்றாப்ல, அங்க இருந்து போன் அடிக்கிறான், ஆமா இவங்க எத்தனை தடவை தான் அப்படியே அலைய விட்டுட்டு இருக்கிய, பரிச்சை எழுதியிருக்கேன், எனக்கு வேலை இருக்கு போய் சுத்தி போறான், 25,000 பேர்ல என் பேர் இருக்கு போறா. அப்ப கூட சார் நானும் ஒரு இருக்கேன் சாமியா, இதாண்டா கடைசியா போறா, 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்க. 19 தொடர்பு அருள்வாக்கு சார், அருள்வாக்கு அருள் வாக்குன்னு சொல்றதா இல்ல ஆண்டவன் வாக்குன்னு சொல்றதா? இருக்காருல்ல நம்ம பூசாரி, ஆமா சார், அவர் அடிக்கடி கண்ணோட வருவாரு, ஆலயக்கார பூசாரி. அவரும் நானும் சில விஷயங்களை தர்க்கம் பண்ணுவேன், அவன் சொல்றதே என் வழி வேறடா, உன் வழி வேறடா சொல்றாரு. சரி, இப்ப நம்ம எங்க இருந்துட்டோம், வேலைக்கு போயிட்டோம். சுக்கிரன் பார்த்துட்டோமா? ராகு. சுக்கிரனுக்கு அடுத்து யாரு? சனி ராகா. சனி பார்த்தாங்க. சனி பார்த்துட்டோமா? ஆமாங்க. அடுத்து ராகு. அடுத்து ராகு பார்த்துட்டோமா? ரைட் ரைட், முக்கியமான ஆள் ராகு இல்லையா? சனி பார்த்துட்டோமா இல்லையா? பார்த்துட்டோங்க. பார்த்தாச்சு சார், பார்த்தாச்சு. அப்ப ராகு பார்த்துட்டோமா? சரி, ராகு எங்க இருக்கக்கூடாதுன்னா 1ஆம் இடத்துலயும் 4ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடாது. ஒன்னாம் இடத்தில் ராகு இருந்தால் அவன் அடிக்கடி அவனுடைய தேக சுகம் கெடும். தேக சுகம் கெட்டுக்கிட்டே. 4ஆம் இடத்துல இருந்தா சுகஸ்தானத்துல பிரச்சனை. தாயே அவனை புறக்கரிச்சிருவா, மாற்றான் தாய் கிட்டவே அடுத்தவர்கிட்ட போய் கஞ்சி வச்சுருவானா 4ஆம் இடத்துல ராகு இருந்தா. ஆனா தாய் அழகா இருப்பான். 4ஆம் இடத்தில் ராகு இருந்தா தாய் அழகாக இருப்பாள். ஐயா 3ஆம் இடத்துல ராகு இருந்தா கூட ஒரு ஜாதகம் இருந்துச்சு. 3ஆம் இடத்துல ராகு இருந்தா பிறக்க வேண்டிய நேரத்தை முன்னாடியே பிறந்துடா, அட்வான்ஸா. ஐயா 12ஆம் இடத்துல ராகு இருந்தா எதிர்காலத்தில் இன்னும் சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றுள்ளலாம். 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் வாக்குப்படுவது ஏற்படுகிறது, சொல்றது பிடிக்குது. 12ஆம் இடத்துல கணவன் மூலம் அவனுக்கு சில விஷயங்கள் புலப்படுது. கனவுங்களா ஐயா? கணவன் மூலமே நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரியும். சார் சார் 9ல ராகு இருந்தா 9ல் ராகு இருந்தால் அந்நிய தேசமா வெளிநாடு போறது, அந்நிய மக்களோட பழகுறது, அந்நிய மொழிகளோட இவனுக்கு அதிகமான லாபங்கள் ஏற்படும். 9ல் ராகு இருக்கிறவங்க வெளிநாடு போறான்னு சொல்லுங்க.
அஞ்சுல ராகு, நான்குல ராகு இருந்தா சொத்தில் பிரச்சனை வருங்களா? வீடு, வண்டி, வீட்டு தாயிலேயே பிரச்சனை, கல்வியில பிரச்சனை, சொத்துல பிரச்சனை. அஞ்சுல இருந்தா புத்தகத்துக்கு சோகத்தை ஏற்படுத்துமா? புத்தகம் பிறந்தாலும் அவனால பிரச்சனை வருமா? ஐயா, எட்டாம் பாவத்துல இருந்து நம்ம மாண்டவிய தோஷத்தை ஏற்படுத்துமா? இப்ப அந்த கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன கேட்கிறாருமா, 7 ராகு 8 ராகு 2 ராகு இருக்கும்போ அப்படின்றாங்க. அவன் ஐயா 8ல ராகுன்னா ஆயில் தோஷம், ஆயில்ல பிரச்சனை, கண்டம் சொல்லாங்களா ஐயா? 8ல ராகு இருந்தா ஆயில் கண்டம் அந்த மாதிரி சொல்லாங்களா? ஆயுள் சேதத்தை ஏற்படுத்தும். பெண்ணா இருந்தா மாங்கல்யத்தில் சேதத்தை ஏற்படுத்தும். புருஷனை கை வைக்குமா இல்லையா? ஆனா இருந்தா ஆயுள் போகுது. 8ல ராகு இருந்து அதனுடைய தசாபுத்தி வரும்போது அவனுக்கு இஷ்டம் வேண்டுமா? ஐயா, ஆமாங்க ஐயா. சிறைச்சாலை இந்த மாதிரி ஒரு தண்டனை எதுவும் கிடைக்குங்களா ஐயா அந்த 8ல? அது இவனுக்கே தண்டனை கிடைக்கும். ஏன்னா இப்போ 8ல ராகு இருக்கும்போது அதனுடைய காரகம் அப்படிங்கிற விஷத்தினால் பாதிப்புங்கிற கணக்காக தான். ஆனா விஷம் ஆயுளுக்கு விஷத்தீன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வல்லவர் எழுதி கொடுத்துட்டாரியா, 8ல ராகு வந்து அவனுடைய தசாபுத்தி வரும்போது பாம்போட செத்துவாங்க எழுதி கொடுத்துட்டாரு. லக்னாதிபதி வலுவு குறைஞ்சிருந்தாரு, எழுதி கொடுத்திருக்காரு, நடந்திருக்கு. அப்போ லக்னாதிபதி வலுவா இருந்தா தப்பிச்சுக்குவாங்களா? எப்படி கடிக்கத்தான் செய்யும்? அது சரி, கடிக்கிறேன். பட் லக்னாதிபதி வலுவா இருந்தா உயிர் இருக்கும். கடி வாங்க, உயிர் தானே வெட்டணும். 8 தானே விபத்து. 4 8 கனெக்ஷன் ஆனா வாகன விபத்தா? 1 8 கனெக்ஷன் இருந்தா தற்கொலை. அடுத்தது போயிடலாமா? பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தா படுக்கை சூழத்துல அவன் பிள்ளாடின்னு அர்த்தமா? நல்லா நிம்மதியா தூங்குவானா? அடுத்த கேள்வி போயிடுமா? சரி, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ல இருக்கக்கூடாது, 7ல இருக்கக்கூடாது, 10ல இருக்கக்கூடாது, 11ல இருக்கக்கூடாது. அப்ப 2ஆம் இடத்துல கேள்வி இருந்துச்சுன்னா, பெண்ணா இருந்தா மாங்கல்ய தோஷம் ஏற்படும் இல்லையா? குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்க. மூணாம் இடத்துல இருந்தா சொன்ன மட்டையே கேட்க மாட்டாங்க இல்லையா? மூணாம் இடத்தில் பாவகிரகங்களுக்கு கேள்வி இருக்கக்கூடாது அப்படின்னா 4ஆம் இடத்துல, இப்ப 3ஆம் இடத்துல கூடாது, 4ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை. தாயோட கருத்து வேறுபாடு வந்துருமா?
தாய் பாசம் கிடைக்காது. 4ஆம் இடத்தில் கேது இருந்தால் தாய் பாசம் கிடைக்காது. ஆறாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். வேலையினால பிரச்சனை, வேலை எங்க போனாலும் அங்க சண்டை கொடுத்தே வருது. அப்ப கேது என்பது பிரச்சனை. கேது என்பது என்ன செய்யுது? பாம்பு என்ன செய்யும்? ராகு வெட்டி விட்டா இது பிரிச்சு விடும். கேது வந்து பிரிச்சு விடும், பிரித்தாலும் தன்மை. கேதுன்னா ஊசி குத்தம் அப்படின்னு அர்த்தம். அப்ப 7ஆம் இடத்துல இருந்த கலத்தர தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஐயா 6ல கேது வந்து தோல் பிரச்சனை வருங்களா ஐயா? தோல் சம்பந்தமான கண்டிப்பா நோய் வரும் 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 வரும். காதல் பிரச்சனை வரும், தோல் பிரச்சனை வரும்னா கேது என்பது ஒரு உள்ளெண்ணம் தானே. கேதுன்னா ஒரு வலை. அப்ப கேதுவும் புதன் சேர்ந்தாலும் காதல் வலை. அடுத்து 10ல இருந்து என்ன செய்யும் பாருங்க ஐயா. 7க்கு என்னங்க ஐயா சொன்னீங்க? 7ல இருந்தா மனைவியின் மூலமாக பிரச்சனை வரும்ல, அவசரத்தின் மூலமாக பிரச்சனை வருது. தாம்பத்தியம் தானே 7. ஆமாங்க ஐயா. இந்த சாமியார் உட்கார்ந்தா தாம்பத்தியம் எப்படி இருக்கான்? மனைவி கோயில் குளத்துல தான் அவங்களுக்கு இருக்கான். சரி, 10க்கு பாருங்க, தொழில திருப்தி இருக்காது. அப்ப கேது என்பவர் எந்த இடத்துல இருந்தாலும் அது திருப்தி இல்லை. எத்தனை வேலை பார்த்தாலும் ஒரு திருப்தியா இருக்காது. 7ஆம் பாவத்துல இருந்தா தாம்பத்தியத்தில் திருப்தி இல்லை. 2ஆம் பாவத்துல இருந்தா குடும்பத்துல திருப்தி இல்ல. 3ஆம் பாவத்துல இருந்தா சகோதரனால திருப்தி இல்ல. 4ஆம் பாவ தாயினால திருப்தி இல்ல. வேலையில திருப்தி இல்ல. எதிரினால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, தொழில்னால பிரச்சனை. 11ஆம் இடத்துல இருந்தா வருமானத்திலும் திருப்தி இல்ல, அன்னைனாலும் தொல்ல, ஆசைகள் நிறைவேறாது, பேராசைகள் நிறைவேறாது, லாபத்துல கிடைக்காது. அப்ப ஒரு கிரகம் இருந்த இடத்தில் வைத்து பலன் பார்ப்பது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தான் வைத்து பலன் எடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம். ஐயா புரியுதா? அப்ப ஒரு காலபுருஷ தத்துவம் அமைப்புக்கு அப்ப 7ஆம் பாவத்துல சூரியன் இருந்தா கலத்திர தோஷம் வருவா? 7ஆம் பாவத்துல பூமி இருந்தா மணி அவனுக்கு அந்த விரயத்தை ஏற்படுத்துதா? அப்படின்னு நம்ம இருக்கணும். அப்ப எந்த கிரகம் எந்த பாவத்து காலபுருஷனுக்கு வரும்போது நீசமா இருக்கு, 6, 8, 12 மறைவு அப்படிங்கிறது நம்ம ஐயா புரிஞ்சு. அம்மா தேவியம்மா புரிஞ்சதுங்க குருஜி. இல்ல இந்த சப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சதா? புரிஞ்சது, நல்லாவே புரிஞ்சது. ஜாதகத்தை பார்த்தோம்னா இது எப்படி இருக்கு, இது எப்படி, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா நீ கிராமத்துல பேசிருக்காக. இதை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுட்டாங்க. இதை தெரிஞ்சு வச்சு வந்தோம்னா இப்படி அப்படின்னு வச்சுட்டாங்க. சரியா? சரி, அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்த உடனே இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகத்தை சொல்லணும்னா என்னென்ன நம்ம ஒரு ஜாதகத்தை சொல்றதுக்கு ஒரு முறை என்னன்னா ஒரு கிரகம் யாரு
அனாவரணையா ஒரு கிரகம் அமர்ந்த இடம். இப்ப பார்த்துட்டோமா? இது நம்ம நட்சத்திர சூத்திரமாக இல்லாத விஷயத்தை உங்களுக்காக நான் இதை சொல்லித் தருகிறேன். ஐயா, கிரக சேர்க்கை, கிரக சேர்க்கை இது வந்து நாடி. மூணாவது கிரக பார்வை. 4 அமர்ந்த கிரகம், கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி தொடர்பு, வீட்டின் அதிபதி தொடர்பு. 5வது ஒரு கிரகம், ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில், நட்சத்திரம். 5 பாயிண்ட் இருக்காங்க, சொல்லுங்க. 5 பாயிண்ட் தெரியுதானே? தெரியுதா? தெரியுதுங்க, தெரியுதுங்க. சொல்லுங்க. ஒரு கிரகம் அமர்ந்த இடம், அடுத்து கிரக சேர்க்கை, கிரக பார்வை, கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதியோட தொடர்பு, ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரம் தொடர்பு. இதுதான் வந்து பாரம்பரியம். இதுதான் பாரம்பரியம். நம்ம இப்ப படிக்க போறது இல்ல, ஆனா இதுல நான் இந்த ஒண்ணை மட்டும் தொட்டு காட்டிட்டேன் உங்களுக்கு. சரியா? சரி. அடுத்து நம்ம படிக்க போறது பாடம் என்னன்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை, அந்த நட்சத்திரம் என்ன காலத்துவமோ அந்த நட்சத்திரத்தின் இயல்புகள் என்னையோ அதை பற்றி தான் படிக்க போறோம். அதே நட்சத்திர சூத்திரம் நாடி நாளையில இருந்து. ஐயா புரியுதா? அது எப்படி சொல்லுங்க. நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட் பேர் என்னது? நட்சத்திர நாடி. நட்சத்திரம் ஒரு கிரகம் தான் அமர்ந்த நட்சத்திரத்தின் பலனை தரும். அந்த நட்சத்திரத்தினுடைய இயல்புகள், அந்த நட்சத்திரத்தினுடைய காரத்துவம், அந்த நட்சத்திரத்தினுடைய உருவம், அந்த நட்சத்திரத்தினுடைய வடிவம் இதை தரும். புரியுது? அப்ப நம்ம படிக்கிற பாடம் நாளையிலிருந்து தொடங்குகிறது. சண்முகநாதையா சொல்லுங்கய்யா. இப்ப இந்த அவுட்லைன் போதுமா? நல்லா இருக்குங்கய்யா, நல்லா இருக்குங்க. இந்த அடிப்படையான விஷயங்கள் இதுல அந்த முதல் சப்ஜெக்ட நான் சொல்லி கொடுத்துட்டேன். 2வது சப்ஜெக்ட் என்ன சொன்னா, ஒரு கிரகம் இணைவு, அது நாடி, பார்வை பாரம்பரியம், ஒரு வீட்டில் அமர்ந்த இடம், இன்னொன்னு தான் அமர்ந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன் எடுத்து சொல்றது வந்து சார ஜோதிடம். 5வது பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த 5வது பாயிண்ட் வந்து சார ஜோதிடம். அதுக்கு பேர். நாலாவது பாயிண்ட்டுக்கு என்னதுங்க? 4வது பாயிண்ட் என்ன சொல்லுங்க? பாரம்பரியம், கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி தொடர்பு. ஒரு கிரகம் போய் ஒரு இடத்துல உட்காருதுன்னா அந்த வீட்டின் அதிபதி எங்க இருக்காருன்னு வச்சு பலன் சொல்றது. இப்ப பாருங்க, என்னுடைய நண்பருக்கு துலா லக்னம் 7வது யாரு? செவ்வாய். செவ்வாய். அவர் 7வது வீட்டுக்கு எங்க இருக்காரு? 12 இருக்காரு. 3 கொண்டாடி கட்டினாரு. கேட்டு பாருங்க.
இந்த 7வது விஷயம் இருக்கு. இவர் இந்த குரு இருக்காங்களா, இந்த குரு இந்த 12 இருக்காரு, இந்த வீட்டின் அதிபதி. அப்ப ஒரு கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அந்த கிரகத்துக்கு அது எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். அதுதான் வந்து கிரகம் அமர்ந்த வீடு. இதுக்கு பேரு டெபாசிட்டர் தியரி, அதாவது டிஸ்போஸ்டர் தியரி அப்படின்னு அர்த்தம். வீடு ஒரு தோன் தங்க நகையா, அது பேர் என்ன சொல்லுவாரு சாமி, ஒரு அமர்ந்த வீட்டில் வீடு கொடுத்தவரை எப்படி சென்று பார்க்கணும். சரியா ஐயா? நம்ம நல்லா இருந்தாலும் வீடு கொடுத்தவங்க எட்டு போயிட்டா கெட்டது தானையா? ஆமா சார். சரி, இதுல இந்த சாரபேதம் சொல்லி 5வது பாயிண்டா சொன்னேன் பார்த்தீங்களா, அது அருமையான சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் படிச்சிட்டோம்னா தசாபதிக்கு பலம் பார்க்கலாம், பிரச்சாரத்துக்கு பலம் பார்க்கலாம். அதை கேபி கிருஷ்ணமூர்த்தி எடுத்து வச்சுட்டு அழைச்சிட்டு போயிட்டார். ரைட். இப்ப நம்ம நாளை செய்யக்கூடிய அந்த நட்சத்திர சூச்சநாடியில நாம் படிக்கக்கூடிய சப்ஜெக்டை நாளிலிருந்து தொடர்வோம். இந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி கருத்துக்கள் சொல்லலாம். ஐயா ஐயா எப்படி இருந்தது? கூடுதல் கோசல் புரிஞ்சதா? இல்ல நான் ஸ்பீடாக சொல்லிட்டேனா? இல்ல, சிறப்பா இருந்ததுங்க ஐயா. புரிஞ்சுதுங்க ஐயா, நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. சரி சரி. அப்ப வந்து இந்த பாடத்தை நீங்க திருப்பி ஐயா சண்முகாவையா இதையும் நாம் யூடியூப்பில் விட்டுருவோம். சந்தோஷங்க. சண்முகானந்தம் ஆனந்தம் ஆனந்தம் சண்முகானந்தம் ஐயா, ஆனந்தம் சண்முகானந்த ஐயா அவர்களே, இது வந்து இதையும் நாம யூடியூப்ல விட்டுருவோம். போட்ட மக்கள் சந்தோஷங்க. அந்த லிங்க் அப்படி போடுங்க. லிங்க்கப்பட்டு விட்டுருவோம். இதை அனுப்பி விட்டுருவோம். மக்கள் வரட்டும். நாளையிலிருந்து நட்சத்திர சுத்தநாடிகளுக்கு தொடர்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இவரை எல்லாருமே நாளையிலிருந்து அவரோட இமெயில் ஐடி கண்டிப்பா நம்ம இந்த மாயரிசிக்கு அனுப்பிடணும். நம்ம யாருக்கு நம்ம எல்லாரும் இதுல அனுப்பியிருக்கணும். நாளையிலிருந்து அந்த யூடியூப் முன்னாடி இமெயில் அடிப்படையில் தான் நாளை வகுப்பிலிருந்து உங்களுக்கு தொடங்கப்படும். இந்த 2 நாள் அறிமுக வகுப்பு மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திருக்கேன். ஜாதகத்தை பார்த்தோன்னு இந்த விஷயங்களை கூட பாருங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். ஓகே சார், நன்றி சார். நன்றி.